ஏன்னு சொன்னா இந்த ஏற்கனவே இருந்த 2 ஆணையரை வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்காங்க. நாளைக்கு நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிருஷ்ணகிரிக்கும் வரலாம். அந்த பயம் இருக்கு. எங்களை பார்த்தாலும் பயப்படுறது இல்லை. எங்க மேல மரியாதையில பயனும் இல்லை சார். அதிகாரிகளுக்கு எங்களை கூட்டிட்டு போனாலே அந்த பேப்பர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவர் போன்ல சொல்றாரு, நீ அவர்கிட்ட போனால்தான் அவன் போன் எடுக்கல. அவர் சொல்றாரு, நீ அவர்கிட்ட போன அதனால கம்பியில ஒரு போனே நான் எடுக்கல சார். இல்ல தெரியாம அவர்கிட்ட ஃபைனான்ஸ் கேட்க போனோம் சார். இல்ல நான் சொல்லிருக்க மாட்டேன்றாரு. இல்ல சார், இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். வீக்லி மீட்டிங் போட்டு எல்லா இபி ஃபாலோ பண்றேன் சார். எல்லா துறையும் இருக்கு. டிராபிக் இஷ்யூ நிறைய வந்திருக்கு. அப்போ டிராபிக் ஒரு எல்லா கலெக்டரேட் ரோட் சேஃப்டி மீட்டிங் நடந்திருக்கு சார். அதையும் நான் கார்பரேஷன் லெவல்ல முடியல சார். நம்முடைய ஈபிக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து எல்லா மெட்டீரியல்ஸ் தான் சொல்லலாம். மெட்டீரியல்ஸ் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் அப்படியே நிற்குது. ரொம்ப போராட்டமாக ஒரு நியூ ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து ஒரு யூனிட் வாங்கி கனெக்ஷன் வந்து ரொம்ப போராட்டமாக மோட்டுக்கு வந்து கனெக்ஷன் வாங்கினா ரொம்ப போராட வேண்டியது. நாமளே எல்லா ஈபியில் அத்தனை அதிகாரிகளும் சொல்ல ஒரு சில அதிகாரிகள் நம்ம சொல்ல கொடுக்குறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலை இருக்கணும். அவங்க மேல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும். அதான் நீங்க அந்த ஊர்ல வந்து எஃப்ஐஆர் போட்டு இதை சொல்ல இன்னும் முக்கியமான விஷயம். நம்ம சாணவையா நேரம் வந்துச்சு. போன சப்ரிஷி மேடம் இருக்காங்க, ஜெயசீலா ராணி. இப்போ வந்து சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, முன்ஜாமீன் எடுத்தாங்க. என்ன கதை தெரியல சார். கமிஷனர் சார் கவர்மெண்ட் லேண்டர் யூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க போன மாசம். அது என்ன மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்திலேயே ரிஜிஸ்டர் கொடுத்துட்டாங்க சார். பிரைவேட்டுக்கு 1 crore பேசி அமௌண்ட்டை வாங்கிட்டாங்க. அது வந்து நம்ம சப்கலெக்டர் மேடம் வந்து ஆனஸ்டாண்ட் வெளியே வந்து யாரோ ஒருத்தர் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க சப்கலெக்டருக்கு. மேடம் இந்த மாதிரி மேய்ச்சல் நிலத்தை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க விஓ அனுப்புறாங்க சப்ரிஷிக்கிட்ட. இன்னைக்கு கையில கிண்டாவுமா வாங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஐஜிக்கு மெசேஜ் கொடுத்த பின்னாடி யாருக்கு எந்த அதிகாரி ஏதாவது தூண்டில செஞ்சாங்களோ அந்த அதிகாரியே புகார் கொடுக்கிறாரு சப்கலெக்டர். நீங்க அதனால நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக அந்த நிலம் வாங்கணும்னு வித்தவனும் அரெஸ்ட் பண்ணி ஜாமீன் வந்துக்கிறான். வித்தவனும் வாங்கணும்னு அரெஸ்ட் ஆகி ஜாமீன் வந்துக்கிறான். விற்பனைக்கு ஒத்துழைச்ச சப்ரிஷன் முன்ஜாமீன் வாங்கி சஸ்பெண்ட் ஆகிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பிளான அந்த மாசிக்கான அதிகாரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கார். அவர் வசூல் பண்ணி கொடுக்கிறார். எப்படி நம்ம சப்ரிஷனுக்கு ஒரு வேலை பண்ண முடியல? அரசு நிலத்திலே வந்து விற்கிறாங்கன்னா இவங்க என்ன அளவுக்கு இருக்காங்க பாருங்க. அரசு இவரை கஷ்டப்படுது, இதெல்லாம் மக்கள் தெரியல. யாரோ ஒரு சில அதிகாரிகள் வண்டியில் அங்கோட்டு வாங்குறதுனால நமக்கு அவசரம் ஏற்படுது. மக்கள் பணி செய்ய முடியாது. இந்த அவசர தீர்மானத்துல குடிநீர் சம்பந்தமா ஒரு சர்ச்சை வச்சிருக்கீங்க நேரம். அது வந்து நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி நீங்க அரசுக்கே திருப்பி அனுப்பணும். நீங்க ஏற்கனவே சொல்றீங்க அனுப்புறேன்னு சொல்லி அதை அவையில சொல்லணும். அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட் சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. யாராவது பெர்ஃபெக்ட் அடிப்படையில் பெற்று சொல்லுது ஒரு சார். அது கவர்மெண்ட்ல கைட்லைன்ஸ் வந்துருக்கு சார். இப்போ எவ்வளோ லேண்ட் இருக்கோ எவ்வளோ பில்டப் ஏரியா இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மினிமம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈபியில் நான் சொல்ல சார் பண்ணிடுவேன். போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப வார்டில் ஒரு ஏரி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டாங்க. போன வாரம் என்னுடைய அங்கை நகரில் வந்து கம்ப்யூட்டர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு, ஒரு வீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை ஏன் சொல்ல வரேன்னு நம்ம பச்சுங்க. நம்ம வந்து இன்னைக்கு பெரிய சவாலாக இருக்கு. மக்களுடைய பணியை வந்து செய்யறதுக்கு கமிஷனருக்கு பெரிய சவாலாக இருக்கு. அதிகாரிகள் வந்து அத்தனை துறையில ஒத்துழைப்பு வருது. ஆனா அந்த இடத்துல அந்த வாக்கள் என்ன சொல்றான், நீ வந்து அப்படி வரும் இப்படி வரும், தேனார் ஓடும் பாலார் ஓடும், என்ன வேணாலும் கேளுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் சொன்னீங்க. எனக்கு உடனே வீட்டில் ஒரு வேலை ஆகணும்னு சொல்றேன், உடனே எனக்கு சப்ரிஷருக்கு ஒரு வேலை ஆகணும்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும் போது அந்த கவுன்சிலர் அதை தவிர்க்க முடியல, கட்ட முடியல. அந்த முழு நேரமும் மக்களுக்காக தான் எல்லா கவுன்சிலருக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது சொன்னா சம்பந்தப்பட்ட துறைகளில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறது தெரியும், மதிக்கிறதுல. ஏன் கவுன்சிலர் கிட்ட போய் சொல்ற? தம்பின்றவர் கிட்ட கேட்டாரு, ஒரு மீட்ரு ஃபிக்ஸ் பண்றதுக்கு 50,000 ரூபாய் கேட்கறாங்க. நான் உடனே சம்பந்தப்பட்ட ஒரு நண்பர் ஒரு ஏடி மூலியமா இன்னொரு ஏடி ஃபோன் பண்ணி பாலசுப்ரமணியன் திரு பாலசுப்ரமணியன் ஒரு ஏடி ஃபோன் பண்ணி செகண்ட் ஷிஃப்ட் அந்த ஏடி ஃபோன் பண்ணி பேசுறாரு. சார் அவர் மாதேஸ்வரர் வேண்டுவார், அவர் வார்டில் இருக்காரு,
கொஞ்சம் பார்த்து ஏதோ செஞ்சு கொடுத்துருங்க. லஞ்ச குறைய தான் சொல்றீங்க தவிர அதிகமாக வாங்காதீங்க. ஏதோ பார்த்து செஞ்சு கொடுங்க. உடனடியாக அவர் 1 மாசம் அந்த பணி தாமதப்படுத்தி திரும்பி போறாரு. நீ அங்க போயிட்டா நான் செஞ்சுடுவேன். நான் பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆடியோ ஆதாரம் கூட சொன்னா இங்க போட்டு காட்டு. நீ அங்க போயிட்டா நான் பண்ணிடுவேன், இன்னொரு இடத்துல போயிட்டா அவளை செஞ்சு கொடுத்துருவேன். நான் சும்மா செய்யணும்னு எனக்குமே தவை இருக்குது. ஒன்னொன்னுக்கும் ஒரு அளவு இருக்குது. ஒரு ஏடி பேசுறாரு, பாலசுப்ரமணியன் என்ற ஏடி, மரியாதை கூடிய ஏடி பேசுறாரு, செகண்ட் ஸ்பாட்ல இருக்கிற ஏடி. முருகன் ஏடி, இவங்க 2 பேருமே பேசுறாங்க. அவர் என்கிட்ட இதை சொல்ல, சரி அவர் பொறுக்க முடியாம அந்த தம்பி லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் கொடுத்து அந்த ஏடி முருகன்றவர்கிட்ட 40,000 கொடுக்கும்போது கைகளுமா பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு. ஏற்கனவே நம்ம ஆரம்பம் கவுன்சிலருடைய வார்டில் கவுன்சிலர் போய் சொல்லியே கேட்காம ஏளனமா எகத்தாளமா பேசி மரியாதை இல்லாம பேசி சொன்னதால அந்த ஒரு ஏஐ அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல. செகண்ட் ஸ்பாட்ல முருகன் அரெஸ்ட் ஆகிக்கிறோம். பேப்பர்ல பார்த்துருக்கீங்க. இந்த பாலசுப்ரமணியன் சாமர்த்தியமா ஏதோ அதிர்ஷ்டமா தவிர்த்து தப்பிச்சுட்டாரு. ஆனா அவர் பேசின ஆதாரம் அந்த ஆடியோலாம் என்கிட்ட 2 பேரும் பேசுறது ஏன் அவர்கிட்ட போனேன் இப்படி எல்லாம் கேட்டா நம்ம எப்ப மக்கள் பணி செய்யறது பயப்படுறாங்க. நம்மகிட்ட சார் உங்ககிட்ட சொன்னா வேலையாக இப்படியே சொல்றாங்க. நமக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தான் இந்த மாநகராட்சிக்கு சர்வே ஒருத்தர் வந்திருக்காரு, மிஸ்டர் ரவிக்குமார். என்னுடைய நண்பர் ராஜு, உங்களுக்கு தெரியும், ஆர்ஆர் ராஜு. அவருக்காக நான் ஒரு அப்ரூவலுக்காக போனேன். ஒரு சிக்னேச்சருக்கு 25,000 வாங்கி தேவைப்பட்டு வந்து 15 நாளுக்கு நான் இந்த ரவிக்குமார் என்ற சர்வே ராஜு கிட்ட 25,000 வாங்கிட்டு கையெழுத்த போடுறேன். நம்ம பார்த்தாலே யாராவது பயந்து ஓடுறாங்க எல்லாரும். இன்னொரு நண்பருக்கு ஊருடைய துறை வெற்றி மேலுடைய டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் மரியாதைக்கு போடக்கூடிய பாலசுப்ரமணியன் இன்னும் கொஞ்சம் பாக்கி செய்யப்பட்டு இல்ல வெற்றி மேலுடைய துறையில மாவட்ட ரெஜிஸ்டர் இருக்காரு பாலசுப்ரமணியன், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர். இங்க இருக்காரு நீதி. அவர்கிட்ட சார் இதே மாதிரி ஒரு நண்பர் 2 பக்கம் ரீச் பண்ணணும் சார். நான் போனேன், சார் நீங்க வந்ததுனால 2.5 லட்சம் சார் ஏதோ பாருங்க சார் நம்ம கட்சி சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது 2.5 லட்சம் அப்படி இப்படி பேசி மன்றாடி ஒரு ஆளுக்கு 1 லட்சம் நானே வாங்கி கையில் கொடுத்து பத்திரத்தை முடிச்சுட்டோம். நீங்க என்ன சொல்லுவாருன்னா அந்த வேலைக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் 10,000 ரூபாய் போயிட்டு இருந்துச்சு. ஒரு டாக்குமெண்ட் பண்ணுங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ஐஎஸ். சரி நானும் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா 25,000 ஒரு டாக்குமெண்ட். ஆனா இன்னைக்கு 1 லட்சம். அந்த கூட சொல்றாரு, இன்னும் கூட்டிட்டு போனதால எனக்கு தண்டனை 25,000 அந்த பொம்மன் முடிச்சு சப்ரிஷ் கிட்ட கொடுத்து நீ டிஆர் எனக்கு தெரிஞ்சு நமக்கு வேண்டியவரை கூட்டு போய் 1 லட்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி அவர் பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை. தீர்மான பத்திரம் பிரச்சனை. எல்லா அதிகாரி காசு கொடுத்தாலும் வேலை செய்யணும். நாம எப்படி மக்கள்கிட்ட வேலை செய்யணும்? இவங்களை இந்த அரசுக்கு கேடு விளைவிக்கிற துரோகம் செய்கின்ற அதிகாரிகள் இவங்களை கண்டறிஞ்சு இவங்களை கடை எடுக்கணும். இப்போ ஒருத்தர் எடுக்கிறதா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் நம்ம பணம் பார்க்கணும். இந்த மாதிரி இந்த அதிகாரிகளை கடை எடுக்கிறதுன்னா இந்த உத்தமர் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு தாய்மானவரா தொந்தையா என்று விளங்குகின்ற நம்முடைய முதல்வர் இரவு பகலில் பாராம 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்தே மக்களை சந்திக்கிற அந்த முதல்வருக்கு இவங்களை துரோகம் செய்யறாங்க. இந்த அரசுக்கு எதிராக இவங்களை சரி செய்யறாங்க. இப்பேற்பட்ட அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை கையிலமா தொடர்ந்து பிடிக்கணும். இந்த ஏஐ முருகனை பிடிச்சிருக்கு, அவங்க வாழ்த்துக்கள், நன்றி. இதே போல அவங்க பணி தொடரணும். இதுக்கு நம்ம நீங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய ஆணையர்களுக்கு சொல்லணும். வருவாய்த்துறையில ஒரு வேலை வாங்க முடியுது, ஈவில பணம் இல்லாம என்ன நடக்குது, எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் செய்யுது? ஏன் மாநகராட்சி பணியை ஈவில தேங்கி நிற்கிறது சொன்னா ஒண்ணும் இல்ல, பிரோஜனம் இல்ல சார். ஒரு ஆட்டோ சும்மா கையெழுத்து போறது யாரும் தயாரில்லை. அதே கூட சொல்லுங்க, ஆடியோ நான் பைக்ல போறேன், ஏழு பேசுறத நான் போறேன். என்கிட்ட சொன்னதுக்காக புறக்கணிக்கப்படுறாங்கன்னா நான் எப்படி மக்கள் பணி சேர்க்கிறது? மக்கள்கிட்ட என் கையில் முடியாது பாத்தீங்க. ஆனந்தத்தில் இருக்கீங்க, நீங்க சும்மா செய்வாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இல்லையா இப்ப யாரும் பார்த்தா ஓடுறாங்க சார், நீங்க வந்தா வேலை நடக்கிறாங்க. கொடுக்கறத கொடுத்து பெறுவதை தொடர்ந்து நடக்குது. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு முடிவு பண்ணி அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கூட்டங்களை சொல்லணும். இப்படி லஞ்சம் கொடுத்து செஞ்சா எப்படி இந்த ஆட்சிக்கு நடத்த வரும்? 2 பாலசுப்ரமணியம், ஒரு முருகன், ஒரு ரவிக்குமார், இங்க எல்லாம் வச்சுட்டு நாங்க மக்கள் பணியில கண்டிப்பா அந்த நம்ம நகர்மன்றத்துடைய மாமன்றத்தினுடைய
தீர்மானம் என்ன முடிவெடுக்கப்படுகிறது அதை வந்து முதல்வருக்கும் நம்முடைய துறையுடைய அமைச்சருக்கும் தெரியப்படுத்தலாம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மற்ற மாநகராட்சி ஓசூர் மாநகராட்சி வளரல, அதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து இப்போதான் வந்து 125 ரூபா வாட்டர் பில்லை உயர்த்தி இருக்கிறோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக மாநிலத்தினுடைய முடிவை தமிழக அரசுக்கு தெரிவித்து பழைய மாதிரி நம்ம குடிநீர் கட்டணம் வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி நன்றி துறை மேயர் அவர்களே. ஏன்னா மக்களுடைய மனைவியை வந்து ஏற்கனவே டாக்ஸ்ல பல பிரச்சனைகள் இருக்கும்போது இது ஒரு கூடுதலான இது நமக்கு தேவையில்லை. ரொம்ப நன்றி.